ஒரு கோடி சிபிஐயா ஓட்டுறாங்க வாங்க 5 கேட்கிறாப்புல 3 கொடுங்க. பத்து கேட்டா 10 கொடுத்துருவியா? இல்ல அவரு திருச்சி சமயபுரம் 4 ரோடு பகுதியில் மது பாட்டில்களை கள்ளத்தனமாக வாங்கி தள்ளுவண்டியில் வைத்து ஒரு குவார்ட்டர் பாட்டிலுக்கு 100 ரூபாய் வரை அதிகம் வைத்து விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. விலை அதிகமாக விற்பனை செய்தாலும் வயதான பெண் உட்பட பலரும் வரிசை கட்டி மது பாட்டில்களை வாங்கி செல்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வள்ளி மணவாளன் வழங்க கேட்போம். இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன வள்ளி மணவாளன்? வணக்கம். தமிழகத்தில் மதுபான கடைகள் மதியம் 12 மணிக்கு இருந்து இரவு 10 மணி வரை செயல்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் பல இடங்கள்ல சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில சமயபுரம் 4 ரோடு பகுதியில் 2 மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றது. 2 மதுபான கடைகளும் மதியம் 12 மணிக்கு மேல் தான் திறக்கப்படும். ஆனால் வெட்ட வெளியில் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் பகுதியில் அதிகாலை முதலே மதுபானங்களை ஒரு தள்ளுவண்டி கடையில் வைத்துக்கொண்டு ஒரு குவார்ட்டர் பாட்டில் 100 ரூபாய் வரை அதிகமாக வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இதுல வயதான பெண்கள் உட்பட ஆண்கள் என பலரும் வரிசை கட்டி மது பாட்டில்களை வாங்கி செல்கின்றன. குறிப்பாக சமயபுரம் காவல்துறையினர் வாரந்தோறும் லஞ்ச பணம் கொடுத்துவிட்டு அப்பகுதியில் 24 மணி நேரமும் கள்ள சந்தையில் மது விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்காத காவல்துறையினர் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். நன்றி வள்ளி மணவாளன் விரிவான தகவல்களுக்கு.